காரியம் உமக்கது லேசான காரியம். பெலனுள்ளவன் பெலனற்றவன், பெலனுள்ளவன் பெலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் புரிவது லேசான காரியம் உமக்கது லேசான காரியம். மண்ணை பிசைந்த மனிதனை படைப்பது லேசான காரியம், மண்ணான மனுவுக்கு மன்னாவை அளிப்பது லேசான காரியம் உமக்கது லேசான காரியம். பெலனுள்ளவன் பெலனற்றவன், பெலனுள்ளவன் பெலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் புரிவது லேசான காரியம் என் இயேசுவுக்கு லேசான காரியம். ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கீங்களா? நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு பாடலோடு தொடங்கியிருக்கிறோம், அப்படி தானே? ரொம்பவே லேசான காரியங்க இதெல்லாம். ரொம்பவே லேசான காரியம் யாருக்கா? நம்ம கூடவே இருந்து நம்மளை வழிநடத்திட்டு இருக்கிற ஏசப்பாவுக்கு நம்ம இப்போது மலை போல் நினச்சிட்டு இருக்கிற பெரிய பெரிய பிரச்சனைகளும் சோர்வுகளும் போராட்டங்களும் ரொம்பவே லேசான காரியம். நீ எதுக்கு அதை குறித்து கவலைப்படுற? உனக்கு முன்னதாக அந்த பிரச்சனைகளை ஓவர் கம் பண்ணி அந்த தடைகளெல்லாம் உடைச்சி நான் எப்படி கிராஸ் பண்ணி கூட்டு போகிறேங்கிறத நீ பார்க்குறதுக்கு நீ தயாராயிரு. நீ எதுக்காக சோர்ந்து போகிற? நீ எதுக்காக இந்த போராட்டத்தை கண்டு நீ மன உளைச்சலுக்கு உண்டாகிறன்னு நம்மளை பார்த்து கேட்குறாங்க குட்டீஸ். இந்த மாதிரி நம்மளை பார்த்து ஒருத்தவங்க கேட்குறாங்க, நம்ம கூடவே இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம எதை குறிச்சாவது கவலைப்படலாமா? நமக்கு நம்ம கண்ணு முன்னாடி நடக்கிற விஷயங்கள் மட்டும்தான் குட்டீஸ் புரியும். ஆனால் ஏசப்பாவுக்கு நமக்கு முன்னாடி இருக்கிற விஷயங்கள், அந்த விஷயங்கள் நடந்தால் இது இப்படி ஆகிடும், அது நம்ம பிள்ளைக்கு சரியா தப்பா, இல்லை இந்த மாதிரி தான் அந்த விஷயம் நடந்தால் நம்ம பிள்ளைக்கு சரிப்பட்டு வரும், ஸோ நம்ம பிள்ளை இந்த மாதிரியான வழிகளில் கூட்டு போகலான்னு நமக்கு முன்னாடி இருக்கிற தவறான வழிகளில் நம்மளை தடுத்து தவறான டிசிஷன்ஸை நம்மளை எடுக்க விடாமல் சரியான டிசிஷன்ஸ் நம்ம எடுக்கிறதுக்கு நம்ம ஏசப்பா நம்ம கூட இருக்கும்போது நம்ம எதுக்குமே சோர்ந்து போகக்கூடாது. ஏன்னா எல்லாவற்றையும் நிறைவாய் மாற்றுவது நம்ம ஏசப்பாவுக்கு லேசான காரியம், அப்படி தானே குட்டீஸ்? இதனாலேயும் எபேசியர் 2:8 படியாம், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். நம்ம லைஃப்பை இந்த நொடி பொழுது வரையிலும் நிறைய பிரச்சனைகளை கடந்து வந்திருப்போம். அந்த பிரச்சனைகளை நம்ம கடந்து வந்தது எல்லாமே அவர் நமக்கு கொடுத்த பெரிய கிஃப்ட் கிருபை தான். அந்த கிருபையினால நம்மளுக்குள்ள ஒரு பெரிய விசுவாசம் உண்டாயிருக்கும். என்னை ஏசப்பா அந்த விஷயத்துல காப்பாற்றி விட்டாங்க, என்னை ஏசப்பா அந்த விஷயத்துல கடந்து வர வச்சாங்க, என்னை ஏசப்பா அந்த விஷயத்துல நான் வேண்டுதலுக்கும் மேலா என்னை ஆசீர்வதிச்சாங்கன்னு நம்ம என்ன பண்ணுவோம்? ரொம்ப ஆழ்ந்த விசுவாசத்துல நம்ம ஒரு விஷயத்த கடந்து வந்திருப்போம். ஆனா அதை கடந்து கொஞ்ச நாட்கள்லயே அந்த விசுவாசம் என்ன ஆயிருக்கும்? காணாமல் போயிருக்கும், அப்படிதானே குட்டீஸ்? அதுதான் ஏசப்பா என்ன சொல்றாங்கன்னா, இது நம்ம ரிமைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது என் லைஃப்ல நடந்தது அப்படின்னா இது கடவுளால தான் நடந்தது, அவர் சித்தம் வைத்ததுனால தான் எனக்கு இதை செய்து கொடுத்துருக்கிறாரு, இது என் கைகளில் கிடையாதுன்னு அந்த உண்மையை நமக்கு நம்மளே புரிய வச்சுட்டு இருக்கணும் குட்டீஸ். அப்படி புரிய வச்சுட்டு இருக்கும்போது நமக்கு இப்போ இருக்கிற சோர்வு ரொம்ப பெருசாக இருக்காது. ஏன்னா நம்ம கடந்து வந்த பாதைகளில் தேவனுடைய ஈவை நம்மளுடைய விசுவாசத்தினால நம்ம நிறைய இடங்களை பெற்றிருப்போம். அப்போது இந்த பிரச்சனையை குறித்து நம்ம என்ன பண்ண மாட்டோம்? கவலைப்பட மாட்டோம். ஏன்னா இது தேவனுடைய விருப்பம், அவருடைய சித்தத்தின் படி கண்டிப்பாக நம்மளை அவருடைய கிருபையினாலே அவர் கொடுக்க போகிற கிஃப்ட்னால நம்மளை நிறைவாக்குவாருங்கிற அந்த உறுதியான விசுவாசம் நம்மளிடத்துல இருந்து நம்மளை சந்தோஷப்படுத்தும் குட்டீஸ். ஸோ நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, நம்ம லைஃப்பில் எது நடந்தாலும் அவர் சொல்ல போகிற பெரிய எஸ் நமக்கு தேவை. ஸோ
அந்த எஸ் நமக்கு கொடுக்கறதுக்கு ஏசப்பா நம்ம கூட தான் இருக்கிறாங்க. நம்ம அவர் மேலே முழு நம்பிக்கை மட்டும் வச்சுட்டு கண்ணை இறுக மூடிட்டு அவர் கையை இறுக பற்றி பிடிச்சிக்கிட்டு நம்ம வாட்டுக்கு இந்த லைஃப்பை நம்ம எடுத்து கொண்டுட்டு போவோம். கண்டிப்பாக அவர் நிறைவின் பாதையில் நம்மளை நடத்துவார். ஸோ அதுக்காக ஏசப்பாட்ட ஒப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா? அன்பான ஆண்டவர், இந்த நேரத்திற்காக நன்றியப்பா. உமக்கு இது லேசான காரியம். நாங்கள் சந்திச்சுட்டு இருக்கிற இந்த சூழ்நிலை எங்களோட பார்வையில் பெருசாக இருந்தால் கூட உம்முடைய பார்வையில் இது ரொம்ப லேசான காரியம் டாடி. இது கண்டிப்பாக உங்களால் நிறைவாக எங்கள் கரங்களில் திரும்ப கொடுக்கப்பட போகிறதுக்காக நன்றி டாடி. உமது கரங்களில் எந்த சூழ்நிலை நாங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோமோ எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறோம். உமக்கு சித்தமானபடி அதை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு எங்களை எடுத்து பயன்படுத்துங்க. ஆமீன்.